நம்ம ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு பார்க்க போறோம் மக்களே. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா ஒரு தம்பதியோட வாழ்க்கையில இப்படி ஒரு புயல் அடிக்கும்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? அதுவும் நம்ம ஐயனார் குடும்பத்துல இப்படி ஒரு சதி நடக்கும்னு யாருமே நினைக்கல. ஐயனார் எப்போவுமே நியாயத்துக்கு பக்கம் நிப்பாரு. அவர் எப்பவும் தன் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு உன்னதமான மனுஷன். ஆனா அந்த குடும்பத்துல இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா ஐயனார் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு எபிசோடின் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியும் வானதியும் அவங்க புதுசா ஆரம்பிச்ச மெடிக்கல் ஷாப்ல இருக்காங்க. இந்த மெடிக்கல் ஷாப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா சண்முகம் ரொம்ப கண்டிப்பான ஆளு. அவருக்கு இந்த கடை வைக்கிறதுல சுத்தமா இஷ்டமே இல்ல. எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சண்முகம் நிறைய முயற்சி பண்ணாரு. அதுமட்டுமில்லாம முத்தரசி எப்பவுமே ஏதாவது ஒரு சதி பண்ணிட்டே இருப்பா. இந்த கடையை எப்படியாவது மூட வைக்கணும்னு அவளோட திட்டம் எப்பவுமே அவ மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் தாண்டித்தான் பாண்டியும் வானதியும் இந்த கடையை நடத்திட்டு இருக்காங்க. ஐயனார் மற்றும் செல்வி இவங்க 2 பேரோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லனா இந்த கடை இன்னைக்கு இந்த நிலைமையில வந்திருக்காது. செல்வி எப்பவுமே இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய தூண் மாதிரி ஆதரவா இருப்பா. செல்வியோட அன்பு தான் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பலம். வானதி கடையை பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்கா. அந்த கடை எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? கடையோட ஓனர் நாமதான்னு வானதி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. காலேஜ் முடிச்ச உடனே இப்படி ஒரு பிசினஸ் பண்ற அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்காது. இது எல்லாமே உன்னால தான் பாண்டி நடந்துச்சுன்னு வானதி ரொம்ப எமோஷனலா சொல்றா. அப்போ பாண்டி வெளிய போய் சரம், பிளாஸ்டிக் பூ, பலூன் எல்லாம் வாங்கிட்டு வரான். கடையை டெக்கரேஷன் பண்ணணும்னு வானதி ஆசைப்படுறா. அதுக்காக பாண்டி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கிறான். 2 பேரும் சேர்ந்து அந்த கடையை அலங்காரம் பண்றாங்க. சாமி படத்துக்கு முன்னாடி பூவெல்லாம் வைக்கிறாங்க. ரொம்ப அழகா அந்த இடத்தை மாத்துறாங்க. அப்போ பாண்டி வானதி கிட்ட ரொம்ப ரொமாண்டிக்கா ஒரு முத்தம் கேட்கிறான். வானதி முடியாதுன்னு சொல்றா. ஆனா பாண்டி விடாம கேட்கிறான். 2 பேருக்கும் நடுவுல ஒரு அழகான காதல் காட்சி நடக்குது. கடைசில வானதி ஒரு போர்டு எடுத்து வந்து மெடிக்கல் ஷாப் திறப்பு விழாவுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன்னு எழுதி கடை வாசல்ல வைக்கணும்னு சொல்றா. பாண்டி அதை கடை உள்ள வைக்கணும்னு சொல்றான். 2 பேருக்கும் சின்ன சண்டை வருது. ஆனா அது ரொம்ப அன்பான சண்டை. இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற இவங்கள வெளியே இருந்து நம்ம சித்ரா பார்த்திருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நினைச்சு பார்த்தீங்களா? சித்ரா எப்பவுமே எமோஷனலா பேசக்கூடிய ஆளு. அவ இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவளுக்கு எவ்வளவு கோபம் வரும்னு யோசிச்சு பாருங்க. ஐயனார் இந்த கடையை நல்லபடியா நடத்தணும்னு நினைக்கும்போது முத்தரசி என்ன சதி பண்ண காத்துட்டு இருக்கான்னு நினைக்கும்போதே நமக்கு பயமா இருக்கு. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் அவரோட ரூம்ல உட்கார்ந்து துணியெல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருக்கான். கூட அவரோட நண்பர்கள் 2 பேர் இருக்காங்க. சோழன் துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கும் போது அவரோட நண்பன் கிட்ட சொல்றான், நானும் நிலாவும் ஹனிமூன் போக போறோம்னு. இதை கேட்டதும் அந்த நண்பர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஐயனார் குடும்பத்துல இருக்கிற பெரிய பிரச்சனைகளுக்கு நடுவுல எப்படிடா இப்படி ஒரு முடிவு எடுத்தன்னு அவங்க கேட்காத குறையா பாக்குறாங்க. சண்முகம் ஏதாவது குண்டக்கமண்டக்கன்னு பேசி சண்டை போடுவாரு. அவரோட கடுமையான சட்டதிட்டங்களை எல்லாம் தாண்டி எப்படி வெளிய போக போறன்னு நண்பர்கள் கேட்கிறாங்க. ஆனா சோழன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடுன்னு போகாம கொஞ்சம் வித்தியாசமா காஷ்மீர் இல்ல ஹிமாச்சல் பிரதேஷ் போக போறோம்னு சொல்றான். நண்பர்கள் ஒரு ரெசார்ட்ல வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அங்க போங்கன்னு சொல்றாங்க. பைக்கில் பயணம் போறதை பத்தி எல்லாம் ரொம்ப ஆர்வமா பேசுறாங்க. சோழனுக்கு நிலா
மேல உள்ள காதல் ரொம்ப ஆழமானது. செல்வி எப்படி குடும்பத்துக்காக யோசிப்பாளோ அதே மாதிரி சோழன் நிலாவுக்காக யோசிக்கிறான். இந்த குடும்ப அரசியல்ல இருந்து முத்தரசி பண்ற சதியில இருந்து தப்பிச்சு கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கணும்னு சோழன் ஆசைப்படுறான். இதை ஒரு பெரிய சர்ப்ரைஸா நிலா கிட்ட போய் சொல்லணும்னு சோழன் ரொம்ப ஆர்வமா கிளம்பி போறான். ஐயனார் மற்றும் செல்வி இவங்க 2 பேரோட ஆசீர்வாதத்தோட இந்த பயணம் நல்லபடியா நடக்கும்னு சோழன் முழுசா நம்புறான். சித்ரா எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா சரிதான். அடுத்த சீன்ல தான் மக்களே அந்த பெரிய திருப்பம் நடக்குது. நிலா அவளோட ரூம்ல உட்கார்ந்து ஒரு லேட்டா முன்னாடி ரொம்ப கவலையா அழுதுட்டு இருக்கா. அவளோட கண்ணுல இருந்து தண்ணீர் கொட்டுது. அவளோட முக்கியமான டிசைன் ஃபோல்டர் ஒன்ன காணாம போயிடுச்சு. டீசைக்கிள் பின்ல போய் தேடி பாக்குறா. அங்கேயும் இல்ல. யாரோ பண்ணுன சதி தான் இது. கண்டிப்பா இந்த வேலையை நம்ம முத்தரசி தான் பார்த்திருப்பான்னு நமக்கு நல்லா தெரியும். அவளோட திட்டம் தான் எப்பவுமே குடும்பத்துல சண்டை மூட்டி விடுறது. நிலா ரொம்ப டென்ஷனா இருக்கும் போது தான் நம்ம சோழன் ரொம்ப சந்தோஷமா உள்ள வரான். நிலா நிலான்னு அன்பா கூப்பிடுறான். நிலாவ பார்த்து நாம ஹனிமூன் போக போறோம், ஹிமாச்சல் பிரதேஷ் போக போறோம்னு ரொம்ப ஆர்வமா சொல்றான். ஆனா நிலா முகத்துல சுத்தமா சந்தோஷமே இல்ல. என்ன விளையாடுறியா? எனக்கு இங்க வேலை போய் என்னடா பண்றதுன்னு புரியாம உட்கார்ந்திருக்கேன். உனக்கு ஹனிமூன் ஒரு கேடாடா அப்படின்னு கத்துரா சோழனுக்கு. தூக்கிவாரி போடுது. நான் உனக்காக எவ்வளவு யோசிச்சு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ என்ன இப்படி சொல்றன்னு கேட்கிறான். அதுக்கு நிலா எனக்கு அந்த ஹனிமூனும் வேணாம், ஒன்னும் வேணாம், என்னைய தொல்ல பண்ணாதன்னு கத்தி திட்டிடுறா. சோழனுக்கு ரொம்ப வலிக்குது. அவரோட மூஞ்சில அந்த ஏமாற்றம் அப்படியே தெரியுது. ஐயனார் இப்படி ஒரு நிலைமையை பார்த்திருந்தா எவ்வளவு கவலைப்பட்டிருப்பார்னு நினைச்சு பார்க்கிறேன். ஐயனார் எப்பவுமே தன்னோட குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஆளு. ஆனா இன்னைக்கு இந்த சின்ன தம்பதிகளுக்கு நடுவுல இப்படி ஒரு பெரிய விரிசல் வந்துடுச்சே. சண்முகம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா கண்டிப்பா ஏதாவது பெருசா சண்டை போடுவாரு. சித்ரா இந்த இடத்துல இருந்திருந்தா அவளோட எமோஷனலான பேச்சால இந்த சண்டையை இன்னும் பெருசாக்கி இருப்பா. செல்வி தான் வந்து இதையெல்லாம் சமாதானம் பண்ணணும். ஆனா செல்வி இங்க இல்ல. நிலா அழுதுட்டு எனக்கும் இந்த ஹனிமூனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி சோழனை அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறா. இந்த எபிசோட்ல என்ன ரொம்ப அழ வச்சது அந்த கடைசி காட்சி தான். மக்களே சோழன் எவ்வளவு ஆசையா கனவு கண்டுட்டு வந்தான். அவரோட கனவு அப்படியே ஒன்னும் இல்லாம உடைஞ்சு போயிடுச்சு. நிலாவோட வலியும் நமக்கு புரியுது. அவளோட கேரியர் பாதிக்கப்பட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்காங்க. அந்த ஃபோல்டர் எப்படி டெலீட் ஆச்சு, யாரு அதுக்கு காரணம்னு தேடும் போது தான் அந்த பெரிய ட்விஸ்ட் நமக்கு தெரிய வருது. முத்தரசியோட சேர்ந்து யாரோ இந்த சதி திட்டத்தை செயல்படுத்தி இருக்காங்க. ஐயனார் குடும்பத்துல இப்படி ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை உருவாகிடுச்சு. வானதியும் பாண்டியும் சந்தோஷமா இருக்கிற அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு எதிரா என்ன பிளான் பண்ண போறாங்கன்னு இன்னும் தெரியல. செல்வி எப்படி இந்த குடும்பத்தை ஒன்னு சேர்த்து காப்பாத்த போறான்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒவ்வொரு காட்சியிலும் ஐயனார், செல்வி, சண்முகம், முத்தரசி, சித்ரா இவங்களோட தாக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கு. முத்தரசியோட வஞ்சகம் எப்போ வெளிச்சத்துக்கு வரும்னு எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். சோழன் ஏமாற்றத்தோட நிக்கிறத பார்க்கும் போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாளைக்கு எபிசோட்ல கண்டிப்பா ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. என்ன தான் நடக்கும்னு நாங்க 3 விஷயத்தை கணிக்கிறோம். முதலாவது, சோழனுக்கு நடந்த இந்த அசிங்கப்பட்ட விஷயம் ஐயனாருக்கு தெரிய வந்து அவரு பெரிய சண்டைக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஐயனார் நியாயத்தை நிலைநாட்டாம விடமாட்டார். இரண்டாவது, நிலாவோட ஃபோல்டரை டெலீட் பண்ணது யாருன்னு தேடி கண்டுபிடிக்கும் போது முத்தரசியோட திரைமுகம் வெளியே வர வாய்ப்பு இருக்கு. அப்போ சண்முகம் என்ன பண்ண போறாருன்னு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா சண்முகம் ஒரு பெரிய முடிவு எடுப்பாரு. மூணாவது, பாண்டியோட மெடிக்கல் ஷாப்புக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வரலாம். அதை செல்வி எப்படி தடுக்க போறாங்கிறது தான் நாளைய எபிசோடோட ஹைலைட்டா இருக்கும். சித்ரா இந்த பிரச்சனைகள்ல எப்படி தலையிட போறானும் நாம பார்க்கணும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்க தொடர்ந்து ஐயனார் துணை சீரியலை பார்த்துட்டே இருங்க மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க கருத்து